1 சாமுவேல் 2:30. पहला शामुएल 2:30. அதுல பின்பகுதி வாசிக்கிறேன், கவனியுங்கள். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். क्योंकि जो मेरा आदर करे मैं उनका आदर करूंगा. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். क्योंकि जो मेरा आदर करे मैं उनका आदर करूंगा. இந்த நாளிலும் கூட இந்த வசனம் தான் எனக்கு முன்பதாக கர்த்தர் கொண்டு வந்தார். और आज के दिन यही जो वचन है जो प्रभु मेरे आंखों के सामने लेकर. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, அன்றைக்கு ராஜா கேட்டார், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? और उस दिन राजा ने पूछा था कि राजा जिसको सम्मान और आदर करना चाहता है उसके लिए क्या किया जाए. ராஜ வஸ்திரம் தரிக்க வேண்டும். राजा का वस्त्र देना है. ராஜாவினுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு குதிரையிலே அவரை பவனி வர வைக்க வேண்டும். और उसके लिए एक घोड़े में सवार होकर ले जाना है. இதோ ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் என்று சொல்லப்பட வேண்டும். और बता देना चाहिए कि राजा सम्मान करने वाला मनुष्य यही है. எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம்! इतनी बड़ी खुशी की बात है. தேவன் நம்மை கனம் பண்ணினால் அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. जरा सोच कर देखिए, अगर परमेश्वर हमको सम्मान करना चाहते हैं तो वह कैसा होगा. தேவன் கனம் பண்ணா எப்படி இருக்கும்? अगर परमेश्वर आदर करें तो कैसा होगा. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, ஒரு குறிப்பிட்ட ஐயா ஒரு பெரிய ஒரு தீமையில் இருந்து யூதர்களில் அநேகர் பிள்ளைகளை, ஏறக்குறைய 100 பிள்ளைகளை அந்த உபத்திரவத்தின் நாட்களில் ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் இருந்து எடுத்து பிரித்து அவர் அமெரிக்காவுக்கு கடத்தி கொண்டு வந்தார். और यहूदियों के बच्चों से जब बुराइयां हो रही थी, एक विशेष मनुष्य उनको वहां से उठाकर लेकर गए थे. அப்பொழுது அவர் கொண்டு வந்து அந்த பிள்ளைகள் அங்கே விட்டு விட்டார், எல்லாம் வளர்ந்து ஆளானார்கள். और उन्होंने उस जगह में उन बच्चों को डाल दिया और वे सभी बढ़ गए. ஒரு நாள் ஒரு பெரிய ஆடிட்டோரியத்திலே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. और वहां पर एक बहुत बड़ा कार्यक्रम वहां पर हुआ. இந்த 100 பிள்ளைகள் போல இருக்கிறவங்களை கடத்தி கொண்டு வந்த பத்திரமாய் கொண்டு வந்து உயிர் காத்த, யூதர்களுடைய உயிரை காத்த அந்த ஐயாவையும் அந்த பெரிய கூட்டம் நடந்த அந்த இடத்திற்கு கூட்டி கொண்டு வந்தார்கள். और उस बहुत बड़े कार्यक्रम होने वाले उस जगह में जिन्होंने इन यहूदियों को बचाकर लेकर आए थे, उस मनुष्य को भी वहां पर लेकर आए. பொதுவான நிகழ்ச்சியாய் நடந்து கொண்டிருந்தது. वह एक जो है सभी के लिए एक होने वाला कार्यक्रम जैसा था. அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியிலே உட்கார்ந்திருந்தார் பின்பதாக. और पीछे एक जगह में वे भी बैठे हुए थे. திடீர் என்று ஆடிட்டோரியமே இவரை நோக்கி திரும்பியது. और अचानक पूरा ऑडिटोरियम इनकी ओर मुड़ गया था. எல்லாரும் அவரை பார்த்து கைதட்டினார்கள். सभी लोग इनको देखकर तालियां बजाने लगे. எல்லோரும் அவரை கனம் பண்ணும்படி கைதட்டினார்கள். सभी लोग इनका आदर करने के समान तालियां அவர் बजाने வயது लगे. முதிர்ந்தவராகி விட்டார். वे उम्र में बहुत बड़े हुए थे. நாம் காண்பது கனவா அல்லது நினைவா என்னன்னு ஒண்ணும் புரியலையே என்று சொல்லி நின்றிருந்தார். और उनको ये समझ में नहीं आया कि मैं जो देख रहा हूँ ये कोई सपना तो नहीं है. அப்பொழுது மேடையிலிருந்து சொன்னார்கள், तब मेज से बोले, நீர் உம்முடைய ஜீவனை பணயம் வைத்து 100 யூத பிள்ளைகளை காப்பாற்றி இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தீரே, அவங்க தான் இந்த ஆடிட்டோரியம் முழுசு நிரம்பி இருக்கிறாங்க. आपने जो 100 यहूदियों की जीवन को बचा कर लेकर आए हैं वही ये पूरे ऑडिटोरियम में भरे हुए हैं. அவங்க தான் இப்ப இந்த கூட்டத்தை நடத்தி உங்களை கனம் பண்ணிட்டு இருக்கிறோம். और वही लोग हैं जो इस मीटिंग को करवा के आदर कर रहे हैं. அப்புறம் எப்படி இந்த கூட்டத்துல இவ்வளவு பேர் அப்படின்னா, நாங்க திருமணம் பண்ணி பிள்ளை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி வாலிப பிள்ளைகளா எங்க பிள்ளைகளா நின்னுட்டு இருக்கிறாங்க. तो इतने लोग यहाँ पर कैसे आए? इन सभी लोगों की शादी होकर इन सभी के बच्चे भी हो चुके हैं. ஐயா, நாங்கள் யாவரும் உங்களை கனம் பண்றோம். और हम सभी आपका आदर करते हैं. உபத்திரவத்தின் நாட்களில் எங்களை காத்து கொண்டு வந்தீர்கள். परेशानियों के समय पर आप हमें बचा कर நாங்கள் உங்களை சல்யூட் பண்றோம். और हम आपका सम्मान करते हैं. எவ்வளவு அருமையான ஒரு செயல்பாடு பாருங்க. कितनी बहुत अच्छी कार्यक्रम है. அவர் देखिए, கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது. उनके आंखों में खुशियों की आंसू நம்முடைய தேவனும் நம்மை கனம் பண்ணுவாராம். हमारा परमेश्वर भी हमको आदर करेंगे. இது எப்படி இருக்கிறது? ये कैसा है? ஒரு தேசத்தினுடைய தலைவர் ஒரு இடத்திலே நின்று மரியாதை ஏற்கிறார். और एक देश का नेता एक जगह में जो है उनका आदर पाता है. அந்த தேசத்திலே உயிர் கொடுத்து தேசத்தை காப்பாற்றுகிற போர் சேவகர்கள் நடக்கும்போது
அந்த தேசத்தின் தலைவருக்கு சல்யூட் போடுகிறார்கள். और उस देश में अपने प्राण को देने वाले सैनिक लोग उनको जो है सल्यूट करते हैं. உடனே அந்த சல்யூட்டை ஏற்கிற தலைவர் என்ன செய்வார்? और उस सल्यूट को स्वीकार करने वाला वह नेता क्या करता है? थैंक यू கை தட்டுவாரா? क्या थैंक यू ऐसे ताली बजाएंगे? அவரும் அவர்களை கனம் பண்ணுவார். और वह भी उनका उल्टा सलाम करते हैं. அவரும் அவர்களை கனம் பண்ணி சல்யூட் பண்ணி நிற்பார். और उनका आदर करके वह भी सलाम करते हैं. அதை பார்க்கிற போர் சேவகர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். और उसे देखने वाले सैनिक कितने खुश होते हैं. நம்முடைய தேச தலைவர் நம்மை கனம் பண்றாரு. हमारे देश के नेता हमको सलाम कर रहे हैं. நான் இன்னும் அதிகமா தேசத்துக்காக உழைப்பேன். और भी हम इस देश के लिए परिश्रम करेंगे. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, அண்ட சராசரத்தின் தலைவராம் தேவன் और पूरे जगत के नेता परमेश्वर சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்றேன். वे कहते हैं कि जो मेरा आदर करता है मैं उनका आदर करूंगा. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोग, அவர் நம்மை கனம் பண்ணினால் அது வித்தியாசமாய் இருக்கும். अगर वे हमको आदर करेंगे तो वह अलग किस्म का ही रहेगा. எப்படி நம்ம தேவனை கனம் பண்றது? और हम परमेश्वर का आदर कैसे करें? தேவனை எப்படி கனம் பண்றது? परमेश्वर का आदर हम कैसे करें? இங்கு விசேஷ விதமாக இந்த 1 சாமுவேலின் 2ஆம் அதிகாரத்திலே காணும் பொழுது ஏலியின் குமாரர் பேலின் மக்களாய் இருந்தார்கள் என்று 1 சாமுவேல் 2:12 சொல்லுகிறது. அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. और यानी अध्याय 2 के वचन 16 में लिखा है कि एली के बच्चे वे प्रभु को नहीं जाने थे. அவர்கள் கர்த்தரை அறியலைன்னா கர்த்தர் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. और वे नहीं जानते थे कि यहोवा कौन है. கர்த்தர் பரிசுத்தர்னு தெரியல. और वे ये भी नहीं जानते थे कि परमेश्वर यहोवा वह पवित्र है. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, ஆமா, இந்த ஏலியின் குமாரர் என்ன செய்தார்கள்? और इस एली के पुत्रों ने क्या किया? ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருகிற பெண்களோடு அவர்கள் தவறாய் நடந்தார்கள் என்று 1 சாமுவேல் 2:22 சொல்லுகிறது. और पहला शामुएल 2:22 में ऐसे लिखा है कि जो भी स्त्रियां प्रभु के भवन में आती थी उनके साथ वे बुरा व्यवहार करते थे. பரிசுத்தம் இல்லாமல் இருந்தார்கள். और वे बिना पवित्र के ही जीवन जी रहे थे. அப்பதான் கர்த்தருடைய வார்த்தை வந்தது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். और तभी प्रभु का वचन आया कि जो मेरा आदर करते हैं मैं उनका आदर करूंगा. என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனம் படுவார்கள். और जो मुझे तुच्छ समझते हैं वे निकम्मे माने जाएंगे. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, அப்படி என்றால் என்ன? ऐसा है तो बात क्या है? பரிசுத்தமாய் வாழ்றதுதான் தேவனை கனம் பண்ணுகிறதுல நம்பர் 1 பாயிண்ட். परमेश्वर को आदर करने में नंबर 1 पॉइंट यही है कि हम पवित्र जीवन जिए. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே 3-4 படித்து பாருங்கள். और पहला थिस्सलुनीकियों 4 वचन 3 और 4 में हम ऐसा पढ़ते हैं. அங்கு வேதம் சொல்லுகிறது, और यहाँ प्रभु का वचन कहता है, இதோ நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. क्योंकि परमेश्वर की इच्छा यह है कि तुम पवित्र बनो अर्थात व्यभिचार से बचे रहो. ஆகவே வேதத்தில் என்ன எழுதி இருக்கிறது பாருங்க, 7:8 1 தெசலோனிக்கேயர் 4:7-8 தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். அப்ப பரிசுத்தமா வாழலைன்னா தேவனை அசட்டை பண்றோம். நமக்கு பரிசுத்தாவியை கொடுத்த தேவனை அசட்டை பண்றோம். देखिए, पवित्र जीवन जीना और ऐसा तुच्छ माने ही रहना. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? तो हमें क्या करना है? பரிசுத்தமா வாழணும். एक पवित्र जीवन हमको जीना चाहिए. அவருக்கு பிரியமா வாழணும். और ऐसा जीवन जिससे परमेश्वर प्रिय रहे. பரிசுத்தத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டா நம்ம ஆண்டவருக்கு சல்யூட் போடுற மாதிரி. यानी पवित्रता को दृढ़ता से पकड़ने से परमेश्वर को सलाम करने के समान होगा. நீங்க ஆண்டவருடைய சந்நிதியில போய் நின்னு 1 மணி நேரம் அல்லது ஒரு நாள் முழுசும் சல்யூட் போடுறதும் சரி, அந்த நாள்ல நீங்க பரிசுத்தமா வாழ்றதும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். और देखिए, परमेश्वर की उपस्थिति में एक पूरा दिन सलाम करते हुए रहना भी एक है और अपना जीवन पवित्रता के साथ जीना भी एक ही समान है. நம்பர் 2 இரண்டாவது, नंबर 2 दूसरा, 34:2 மோசேயினிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறார். निर्गमन 34:2 में हम मूसा से परमेश्वर ये बातें चाहते हैं, हम पढ़ेंगे. படிக்கலாமா? விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில்.
और बिहान को तैयार रहना और बोर को सीनै पर्वत पर चढ़कर उसकी चोटी पर मेरे सामने खड़ा होना। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोग, தேவன் தன்னை கனம் பண்ணணும்னு சொன்னா என்ன டிமாண்ட் பண்றாரு? तो परमेश्वर जब चाहते हैं कि उनका आदर किया जाए तो वे क्या करने के लिए कहते हैं? விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையின் மேல் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே, அதாவது ஏழியராகவே என் சமூகத்தில் வந்து நில் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. और परमेश्वर कहते हैं कि बियान को तैयार रहना और बोर के समय सीनै पर्वत पर चढ़कर उसकी चोटी पर मेरे सामने खड़ा होना। ஆண்டவர் என்ன கேட்கல? और परमेश्वर ने क्या नहीं पूछा है? தன் குமாரனுடைய பெர்ஃபெக்ஷன் அளவு நம்மகிட்ட கேட்கல. और अपने पुत्र के समान परफेक्शन उन्होंने नहीं पूछा है। குமாரன் எந்த அளவு பெர்ஃபெக்ட்டா இருந்தார்? और पुत्र कितना परफेक्ट थे? அதிகாலையில் இருட்டோடே எழுந்திருந்தார். भोर यानी सुबह वे उठ गए थे। ஆனா நம்மகிட்ட என்ன கேக்குறாரு? लेकिन वे हम लोगों से क्या पूछते हैं? விடியற் காலத்துல நீ ஆயத்தமாகி டக்குன்னு ஏழியரை வந்து சேருப்பா என் சமூகத்துக்குன்றாரு. भोर के समय तैयार होकर मेरी उपस्थिति की ओर तुम आ जाओ। உங்க வாழ்க்கையை ஒரு குறிப்பிட்ட காரியத்தோடு லிங்க் பண்ண விரும்புறாரு, சிங்க் பண்ண விரும்புறாரு. அது சூரிய உதயம், அந்த நேரத்துல எந்திரிச்சிரு, ஆயத்தமாகு, டக்குன்னு ஏழியரை வந்து என் சமூகத்துல நில்லு. और वे चाहते हैं कि सूर्य उदय होने से पहले भोर के समय तुम तैयार होकर मेरी उपस्थिति की ओर आ जाओ। இதுல என்ன இருக்குது? और इसमें क्या है? அப்படின்னா என்னன்னா, அதுக்கு முந்தின நாள் இரவு சரியான நேரத்துக்கு படுக்கைக்கு போனா தான் விடியற் காலத்துல எழுந்திருச்சு ஆயத்தமாக முடியும், ஆயத்தமாக ஒரு சமூகத்துக்கு போக முடியும். और इसका मतलब यह है कि पिछले दिन रात जल्दी ही नींद करने से ही अगले दिन सुबह आप तैयार होकर आ सकते हैं। இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல பொருளாதார நெருக்கடி அப்படி இப்படின்னு செய்யறதுக்கு நீங்க என்ன சொன்னாலும் செய்றீங்கல்ல. और आज के दिन आप लोगों के परिवार में वित्तीय का बहुत ही दबाव होने के लिए आप लोग क्या क्या करते हैं? ஒரு லோன் வாங்குறதுக்கு பேங்க்கு முன்னாடி போய் எவ்வளவு நேரம் நிக்கிறீங்க? और आप लोग जो है अपने लिए एक लोन लेने के लिए बैंक के सामने जाकर कितना समय खड़े रहते हैं? மேனேஜர் இன்னைக்கு இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாளும் போய் நிக்கிறீங்கல்ல. अगर वह कहे तो मैनेजर नहीं है तो और एक दिन भी जाकर खड़े हो जाते हैं ना। ஆமா, விடியற் காலத்துல ஆயத்தமாகு. सुबह भोर के समय तैयार हो जाइए। அழுக்கும் வேர்வையுமா இருக்கிற நாற்றமான ட்ரெஸ்ஸோட போய் நிக்காத. और बहुत ही पसीने और गंदे वस्त्र के साथ जाकर खड़े नहीं रहना। உன் எஜமான் உன்னுடைய மேல் அதிகாரின்னு ஊர்ல இருக்கிறவங்க முன்னாடி அந்த அழுக்கான ட்ரெஸ்ஸோட நிப்பையா? क्या आप अपने ऊपर रहने वाले अधिकारी के सामने जाकर ऐसे गंदे वस्त्र के साथ जाकर खड़े நான் होंगे? பிதாவானால் என் கனம் எங்கே? अगर मैं पिता हूं तो मेरा आधार कहाँ है? ஆண்டவர் சமூகத்துல அப்படி இந்த வருஷம் நின்னு பாப்போம். और परमेश्वर की उपस्थिति में इस वर्ष हम खड़े உங்க होकर देखेंगे। பொருளாதாரத்துல ஆசீர்வாத ஊற்றுகள் தானா பிச்சுக்கிட்டு வரும். आप लोगों के व्यक्तित्व कार्यों में जो है आशीष बहता हुआ आ जाएगा। உங்கள் எல்லைகள் விருத்தி அடையும். आप लोगों